பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு கேவலமாக இருக்கிற படத்தை பார்த்துட்டு ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தோம் அப்படின்னா அந்த சமயத்தில் சூப்பர் சுமார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா இதாண்டா சினிமான்னு கையை தூக்கிடுவோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா? ஐயோ, அதை சொன்னாலும் நீங்கள் எப்படியும் ஒத்துக்க மாட்டீங்க, அதை எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு. தமிழ் சினிமாவும் சரி தெலுங்கு சினிமாவும் சரி ஒரு மிகப்பெரிய நல்ல சினிமா கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருந்தாங்க. விதவிதமா இருக்கானுங்களே. ஓப்பனிங்கே எடுத்துக்கோய்க்க உஸ்தாத் இஸ்மார்ட் சங்கர் அலியாஸ் டபுள் ஸ்மார்ட் பிரமாதம். இவன் என்ன பேரோ? என் பேரு ஐயா. எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க. இப்போ டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங் மூவிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 2000 crore மூவிஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு கல்கி, இன்னொன்னு புஷ்பா 2. அப்புறம் எப்படா நீ தெலுங்கு சினிமாவும் நல்ல சினிமா கொடுக்காத நிலைமையில இருக்குதுன்னு சொல்றேன்னு கேட்கலாம். எப்ப பார்த்தாலும் மேலாப்பிலே பார்த்துக்கிட்டு கீழா பாப்பாரியா. கடைசி இடத்துல நாசாமிரங்கா 37 கோடி. ஆனா நம்ம தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறோம், அயலான் 80 கோடி. இப்பதான் எஸ்டிஆரோட கூட்டுறோன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வருது. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். இந்த வருஷத்துல 2000 crores படம் வச்சிருந்தா நீ என்ன பெரிய இண்டஸ்ட்ரியா? 1000 crores தரத்துக்கு வக்கலனாலும் போட்ட காசை எடுத்து தரத்துக்கு பாடுபட்டு இருக்கிறோம். மற்ற படம் எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் ஆயிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட்ல எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? இந்த விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரி, நாம இப்ப புஷ்பா 2க்கு வருவோம். அது ஒரு நல்ல படமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல படம் தான். ஒரு 3.25 மணி நேரம் நம்மளை உட்கார வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. படம் ஃபுல்லா கிரிஞ்சா இருக்கு, ஆனா கிரிஞ்சை ரசிக்கிற மாதிரி இருக்கு. டேய், நீங்க கிரிஞ்சை ரசிக்கிற மாதிரி எடுத்துட்டீங்களா இல்லை உங்கள் கிரிஞ்சை பார்த்து எங்களுக்கு பழகிருச்சா? இப்போ ஒரு படம் நமக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் வேணும். சூப்பர்யா, கை கொடுங்க. தேங்க் யூ. அங்கே பாரு நம்மள மாதிரியே ஒருத்தன், அந்த மாதிரியான கனெக்ட் வந்துட்டு இருக்கணும். ஆனால் புஷ்பாவை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படி இருந்தும் நம்மளால எப்படி இந்த புஷ்பாவோட கனெக்ட் ஆகி படத்தை பார்க்க முடிஞ்சது? இதை எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னால் இந்த படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்ட முடியல. எப்படி இந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற என்னோட கேள்விகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு இந்த பதிவு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜப்பான் துறைமுகத்தில் ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு ஆளு உயிரோடு இருக்கான். 42 நாளாக இந்த கண்டெய்னருக்குள்ள ஒருத்தனால எப்படி சாப்பிடாம உயிரோடு இருக்க முடியுது? யாருன்னு போய் பாருங்கடா, பாங்கடா. அப்படி உயிரோட வந்தவனை தலைகீழ கட்டி தொங்க விட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க. பேரை கேட்டவனே சும்மா உதறதுல இறங்கி வந்தவரு திடீர்னு ஜாப்பனீஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு எப்படா ஜாப்பனீஸ் தெரியும்னு கேட்டா 30 நாளில் ஜாப்பனீஸ் கத்துக்குவது எப்படின்னு கத்துக்கிட்டு வந்தேங்கிறாரு. 30 நாள் ஜப்பான் பாஷையை எடுத்துட்டு வந்து நானா கத்துக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? நீ அந்த ஜாப்பனீஸ்காரனுக்கு சரக்கு இருக்கிறத பத்தி பேசுறியா? அதை ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். 30 நாளில் ஜாப்பனீஸா? 42 நாள் சும்மா வந்தேன்ல, அதான் படிச்சுட்டு வந்தேன். ஸ்டைலா இருக்குல்ல, எனக்கு கூட பிடிச்சிருக்கு. ஹவ் தெரியாதுமா, ரிஸ்க் எடுத்த ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ பாட்டுக்கு எங்கெங்கயோ ஏறி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. கடைசியா ஒருத்தன் பொட்டுன்னு சுட்டு போடுவான். அப்பாடா, தெலுங்கு சினிமால இப்பதான் கன்னை ஒருத்தன் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட குழந்தை பருவத்துக்கு போறாங்க. அங்கிருந்து நேரா ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. அட, அப்ப அந்த ஜப்பான்ல நடந்ததெல்லாம் கனவா? அதான நானும் பார்த்தேன். 42 நாள் ஒருத்தன் கண்டெய்னருக்குள்ள உயிரோட இருந்தாங்கிறதே அதிசயம். அந்த இருட்டுல ஜப்பான் புக்கை படிச்சாங்கிறது அதை விட பெரிய அதிசயம். இப்பதானே தெரியுது இதெல்லாம் கனவுன்னு. ஹீரோ என்னதான் கோடி கோடியா சம்பாரிச்சாலும் ஊருக்குள்ள கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருக்கு. அட தெரியும்பா, அவருக்கு தான் ஒரு பக்கம் கை இறங்காத. இல்ல, அது கிடையாது. அவருக்கு வீட்டு பேரே கிடைக்காம அவங்க அண்ணங்காரன் சதி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவர் தான் ஹீரோ. ஹீரோ எந்த அளவுக்கு நல்லவர்னா அவருக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையுமே மரியாதையோட நடத்துவாப்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிப்பாப்ல. இந்த படத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு சீன் போதும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சவரு எல்லாரும் அடி வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு போயிருவாரு. போலீஸ்காரங்களாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ அவ்வளோ காசையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்களை கூட்டிட்டு வந்துருவாரு. நல்ல மனுஷனா இருக்கான் யா புஷ்பா. ஃபகத் சாருக்கு இந்த படத்துல பெரிய ரோல் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. புஷ்பா ஒண்ணுல கடைசியில கேமியோ கூப்பிட்டாங்க, நடிச்சுட்டு தம்பி அக்ரிமெண்ட் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு தான் அவரே நடிச்சிருக்காரு. இந்த புஷ்பராஜ் பாட்டு இருக்கு இல்லையா,
அதில் வந்துட்டு நிறைய ஆட் இருக்குது. இவங்களே யோசிச்சிருக்காங்க, ஐயோ படம் நல்லா போகலன்னா என்ன பண்ணுறது, சரி ஆடை போட்டு சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு. இங்கே இருக்கிற இந்த போர்டை பாருங்களேன், இந்த போர்டை தவிர மற்ற எல்லா போர்டும் பிளராக தான் தெரியுது. அப்படி இங்கே வாங்க இங்க பாருங்க சக்கர கோல்டு. நம்ம ஹீரோயின் ஸ்ரீவல்லிக்கு ஒரு வியாதி. நம்ம ஹீரோ சார் வந்து கொஞ்சிட்டு போனாலே அவங்களுக்கு எதுக்கு ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. அப்பதான் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஃபீலிங்ஸ் ஆயிடுது சாமி. வா வா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிஎம்மோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, அங்கே மாட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும். அங்கே போனால் இந்த சிஎம் அதெல்லாம் எடுக்க முடியாது, என் மானம் போயிடும், மறுவாத போயிடும். நீ சிஎம்மாக இருக்கிறதுனால தானே என் கூட ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேங்கிற, எனக்கு ஏற்ற ஒரு ஆளை சிஎம் ஆக்கி அவனோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்கிறாரு. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க விடலன்னு சொல்லி சிஎம்ஏ மாற்றுற அளவுக்கு புஷ்பாக்கு பவர் இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் நம்ம சித்தப்பா இருந்துக்கிட்டு டெல்லியில் இருக்கிற பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நல்லா பார்த்துக்கோ, இதான் இந்தியா கேட். இந்தியா கேட்ன்ற கேட்டே இல்ல. டேய் வாயை மூடு. ஆமால கேட்டே இல்ல. நான் தான் சொன்னேன்ல. அங்கே யார் உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஜெகபு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? அவர்கிட்ட சித்தப்பாவை நீங்க தான் சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அமௌண்ட் ரெடி பண்றதுக்கு போயிட்டு ஒரு டீலை பேசுவாரு. அந்த சீன் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இந்த செம்மர கட்டையெல்லாம் ஏற்றி அனுப்புறதுக்காக இந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஸ்ரீவல்லி வந்து, சாமி உனக்காக வெள்ளாட்டு கறி செஞ்சிருக்கேன், கொஞ்சம் ருசி பாரு. உப்பு அதிகமாயிடுச்சுமே. உங்க வீட்டுல உப்பு அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது அப்படின்ற சமாளிப்போம். ஊத்துவோம். ஆனா நம்ம ஸ்ரீவல்லி புஷ்பாவோட பொண்டாட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சமைச்ச குழம்பு மொத்த கொட்டிச்சு. அதுக்காக பொட்டாட்டி மாடா ஃபீலிங்ஸ் ஏறிடுச்சு சாமி. இதுக்கு சொக்காய் அவுத்துட்டீங்க. சாமி என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துவாளே, இப்ப என்ன பண்றது? நம்ம ஃபாஃபா ஒரு பொண்ணு கூட குஜாலா இருக்கிற சமயத்துல இந்த பாப் கட்டிங் போட்ட ஆன்ட்டி வந்துருது. தானே அந்த புஷ்பா உனக்கு இந்த வெக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்தான்ல, இங்கே ஒளிஞ்சு வாழ்ந்து. ஏம்மா சடனா திரும்புற, நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள வந்த. இரு உன்னை நஸ்ரியா கிட்ட போட்டு கொடுக்குறேன். நம்ம ஃபாஃபாவுக்கு ஹீரோ மேல என்ன கோவம்னு கேளுங்களேன், ஒரே சிரிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபாஃபாவோட ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ கழட்ட சொல்லுவார் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தான் கழட்டி போட்டு நிப்பாரு. அதுதான் நம்ம ஃபாஃபாவுக்கு நம்ம ஹீரோ மேல இருக்கிற கோவமே. என் ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்னது மட்டும் இல்லாம அவன் ட்ரெஸ்ஸையும் கழட்டி என்ன வானவில்லாக்கிட்டான்டா. அந்த கோவம் எனக்கு போகணும்னா அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். அதுதானடா அவன் பிரச்சனை. இதெல்லாம் பெரிய மானம் போற விஷயமா? இரு ஏன்டா அப்ப சட்டையை கழட்டுற? பேண்ட் ஏன்டா கழட்டுற? டவுசரோட நிக்கிறதெல்லாம் பெரிய சமாச்சாரமே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம சித்தப்பாவே எல்லாத்தையும் கழட்டி போட்டு நிக்கிறாப்ல. இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. புஷ்பா வந்துட்டு என்ன சாரி கேட்கணும். புஷ்பாவும் வந்து சாரி கேட்டு போயிடுறாப்ல. இப்படி சாரி சொல்லி போட்டு ஒரு மாதிரி வந்துட்டமே அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்க மறுபடியும் போறாரு. போயிட்டு நம்ம ஃபாஃபாவை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி ஸ்விம்மிங் பூல்ல உச்சா போறாரு. கர்ம கர்மா. பெய்ய புலே மங்களம் சினன்னா அண்ணன் உச்சா போற மாதிரி கேட்டேன். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை. அதுக்கப்புறம் தான் நம்ம டிஎஸ்பியை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. நம்ம டிஎஸ்பி போட்ட மற்ற பாட்டு எல்லாத்தையும் விட இவர் பாட்டு இந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிப்போச்சு. நம்ம ஃபாஃபாக்கு தெரியாம இந்த செம்மரக்கட்டையெல்லாம் கடத்தினது நல்லா இருந்துச்சு. ஆனா செம்மரக்கட்டையெல்லாம் வச்சு அத்தனை வண்டி பண்றதுக்கு எத்தனை நாளா இருக்கும். அதான் நம்ம புஷ்பா கிட்ட அவ்வளோ ஆளுங்க இருக்குது. அந்த மேட்டர்லாம் நொடி பொழுதில் நடந்துரும். ஒரு ஊர் திருவிழால நம்ம ஹீரோயின் மயங்கி விழுறாங்க. கல்யாணம் ஆன பொண்ணு மயங்கி விழுது அப்படின்னா என்ன சமாச்சாரம்னு நமக்குலாம் தெரியாதா? அங்க இருக்கிற பாட்டி கூட பஞ்சு பேசுது பாத்தியா? அங்க நிக்கிறீங்கடா. ஆயாசம் வந்ததுனால மயங்கி விழல, புஷ்பா சாகசம் பண்ணதுனால என்ன? அட நீ வேற கிளவி, புஷ்பா என்னத்த சாகசம் பண்ணா? ஸ்ரீவல்லி தான் சாகசம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா உனக்கு? அதுவும் சாதாரணமான சாகசம்லாம் இல்ல. ஸ்ரீவல்லிட்டே கேளு என்னன்னு சொல்லும். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துவாளே, இப்ப என்ன பண்றது? அதுக்கப்புறம் தான் நம்ம புஷ்பா இருந்துக்கிட்டு, அப்பாடா இனிமே புள்ள பிறக்கிற வரையிலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, நான் வேண்டுனதை நடத்திவிட்ட தாயே உனக்காக பொம்பளை வேஷம் போட்டுட்டு ஆடுறேன்னு ஆடுவாரு. லேடி கெட்ட போட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் ஒன்று வரும். அதுலயும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த சீனெல்லாம் நிஜமாவே நிறைய பேர் பாராட்டி இருப்பாங்க. இதாலதான் சற்றும் சினிமா நாலேஜ் இல்லாம வந்து பேசி சொதப்பி விட்டுருச்சு. Imagine who has the guts and the power to and the alphaness to wear a sari.
இந்த விஷயத்த பண்ணாரு, அவர் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாருன்றத பத்தி மட்டும் தான் பேசணுமே தவிர யாராலையும் பண்ண முடியாதுன்னுலாம் பேசக்கூடாது. அதனால தூக்கி போட்டு இன்ஸ்டால போட்டு அட்டி நடிச்சிட்டு இருந்தானுங்க. பாவம், விட்டுட்டு போங்கடாடி. இவளா ஏன் இந்த புகழ்ந்தாங்களே, அந்த இடத்துல அடி வாங்கினானுங்களே, அவனுங்களும் சேலை கட்டிட்டு தான் இருந்தானுங்க. சரி சரி. நம்ம நேஷனல் கிரஷ் வந்துட்டு கொந்தளிச்சு டைலாக் எல்லாம் பேசுவாங்க பாருங்க. இல்ல எனக்கு மட்டும்தான் இது பேசுறது ஒரு மாதிரி தமாஷா தெரியுதா, இல்ல உங்களுக்கு அப்படிதான் தெரியுதா? புஷ்பா ஃப்ரெண்ட், புஷ்பா அண்ணா டிரைவர், புஷ்பா அண்ணனோட ஆளு. டேய், இவங்க என் புருஷன் புஷ்பராஜை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? நீ என்னடா உன் பொண்டாட்டி புஷ்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிற? இல்ல புஷ்பா, நீ அது கே அமரிட்டியா? ஆமா அவங்க ராவுன தெரியல. புஷ்பானா பிராண்ட். சின்னமா பின்னமா என்ன கூப்பிடாத. சாமி போலாமா சாமி? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அதுக்கப்புறம் சிஎம்மையும் மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப கோயில்ல அடி வாங்கிட்டு போனவனுங்க பொண்ணை கடத்திட்டு போயிடுவானுங்க. அப்படியே நாடே பரபரப்பாகிடும். அந்த புள்ளைய கடத்திக்கிட்டு போனவன் ஜெகபதி பாபுவோட தம்பி பையன். சார் ஒரு நிமிஷம் தெளிவா சொல்லுங்க, ஜெகபதி பாபுவோட தம்பி பையனா இல்ல ஜெகபதி பாபுவோட தம்பி பையனா? பார்க்க லைட்டா ஜெகபதி பாபு மாதிரியே இருக்காரு, அதான் கேட்டேன். கடைசியா ஜெகபதி பாபுவோட தம்பி பையனையும் கொண்டுருவாரு, ஜெகபதி பாபுவோட தம்பியும் கொண்டுருவாரு. எந்த தம்பிய? கூட பிறந்த தம்பியப்பா, கூடவே பிறந்த தம்பி இல்ல. கடைசியா புஷ்பாவோட அண்ணன் வந்துட்டு புஷ்பாவை தம்பியா ஏத்துக்கிட்டு படத்தை ஒரு மாதிரி சென்டிமெண்டா முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவன் யாருன்னு தெரியல, கையெல்லாம் தீஞ்சு போய் ஒருத்தன் பார்ட் 3க்கு லீடு. இப்போ இந்த படம் போட்ட காசு எடுத்திருந்துச்சு அப்படின்னாலே பார்ட் 3 பண்ணிடுவாங்க. இது 1500 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. கண்டிப்பா பார்ட் 3 வரும், கவலையப்படாதீங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, படத்தை எப்படியோ நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டாங்க. இந்த புஷ்பா அப்படிங்கிற கேரக்டரோட நம்ம எங்கேஜ் ஆகாம அந்த கேரக்டரை ஒரு ஃபேண்டசி கேரக்டர் மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. புஷ்பா அப்படிங்கிற இந்த கேரக்டர் என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த படத்தை நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சதே. அது மட்டும் இல்லாம படமே ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த படத்தை வந்துட்டு நம்ம ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அங்க இருக்கிற கிரௌடு, அந்த செட், எப்பவுமே புஷ்பாவை சுத்தி ஒரு 20 பேர் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான படம். இதெல்லாம் தான் நம்மளை படத்துல உட்கார வச்சு பார்க்க வச்சது. இதை தாண்டின நெகட்டிவ்ஸும் வந்துட்டு படத்துல இருக்கு. இந்த படத்துல ஸ்டோரி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோமா, இந்த படத்துல ஸ்டோரின்னு ஒன்று பெருசா கிடையவே கிடையாது. இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே சூப்பர். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டோரி ஒரு மொக்க ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் எங்கேஜிங்காக கொண்டு வந்துட்டீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.